ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துருவோமா. ரேவதி வெளிநாடு செல்லும் முடிவில் உறுதியாக இருக்க அவளை சந்திக்க கார்த்திக் அவசரமாக ஏர்போர்ட்டை நோக்கி விரைந்து வராரு. ஆனால் நேரம் கடந்து விட்டதால் ரேவதி போர்டிங் முடித்து விமானத்திற்குள் சென்று போயிடுறாங்க. இதை பார்த்த சந்திரகலா மற்றும் சாமுண்டீஸ்வரி மகிழ்ச்சியில் ரொம்பவே உறைந்து போயிடுறாங்க. அந்த நேரத்தில் ஏர்போர்ட்டை அடையும் கார்த்திகை பார்த்து சாமுண்டீஸ்வரி இனி ரேவதி இந்தியாவுக்கு திரும்பவே மாட்டாள் அப்படின்ற மாதிரி கிண்டலாக சவால் விடுறாங்க. ஆனால் கார்த்திகின் முகத்தில் பதற்றம் இருந்தாலும் மனதில் ஓடிக்கொண்டிருப்பது ஒரு ரகசிய திட்டம். விமானத்தில் அமர்ந்திருக்கும் ரேவதி கடைசி முறையாக கார்த்திக்கு ஃபோன் செய்ய முயற்சிக்கிறாங்க. ஆனால் விமானம் புறப்பட உள்ளதால் மொபைலை அணைக்குமாறு விமான பயணியாளர்கள் அறிவுறுத்துகிறாங்க. அதே நேரத்தில் கார்த்திக் மயில் வாகனத்திற்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவித்து வேலையை தொடங்க சொல்கிறாரு. உடனே கிளம்பும் மயில் வாகனம் சிவனாண்டி வீட்டிற்கு போகிறாங்க. ஆனால் அங்கே யாரும் எதிர்பார்க்காத வகையில் முத்துவேல் ஃபோனை எடுத்து மயில் வாகனம் யாருக்கும் தெரியாமல் ஏர்போர்ட்டிற்கு ஃபோன் செய்து ரேவதி பயணிக்கும் விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக பொய்யான தகவலை தெரிவிக்கிறாங்க. இந்த தகவல் விமான நிலைய அதிகாரிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்துது. எந்த அசம்பாவிதமும் நடைபெறக்கூடாது அப்படின்றதுக்காக ஏற்கனவே புறப்பட்ட விமானம் அவசரமாக தரையிறக்கப்படுது. இதனால் ரேவதி மீண்டும் வெளியே வராங்க. வெளியே வந்த ரேவதியை கண்ட கார்த்திக் நிம்மதி பெருமூச்சு விட இருவரும் உணர்ச்சி பூர்வமாக சந்தித்து கார்த்திகோடைய இந்த மாஸ்டர் மூவ் சாமுண்டீஸ்வரியின் சவாலுக்கு பதிலடியாக அமையுமா? இப்போ சந்திரகலா, சாமுண்டீஸ்வரி அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன? இது போல் பல கேள்விகளுக்கு இரவு 9 மணிக்கு ஜீ தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலில் காண தவறாமல் பாருங்கள். அண்ட் இது போல் சீரியல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.